பயோமேக்னிஃபிகேஷனுங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப காலமாகவே இருக்குது. இது 1950களில் அமெரிக்காவில் டிடிடி, இப்போ கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுப்பாங்க, அதுவே கர்ப்பிணிகளாக இருக்க பெண்களுக்கு பூங்கார் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும், அதுவே இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கருங்குருவை கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருந்துச்சு. நோய் எதிர்ப்பாற்றல் வேணுமா, கருப்பு கவுனி அரிசி. உலகம் முழுக்க கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடும் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால ஏற்படுற உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூட. அந்த அறுவடை பண்ண வயலில் போய் மேய்ஞ்ச ஆடுகள், ஆந்திராவில் 500 ஆடுகள் ஒரே நேரத்தில் செத்து போச்சு. லட்சக்கணக்கான உழவர்கள் இந்தியா முழுக்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஆவணப்படுத்தப்பட்ட கத்திரி ரகங்கள் மட்டும் 1650 ரகங்கள் இருக்குது. கத்தரியில் மட்டும் ஒவ்வொரு கத்தரிக்காய்க்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எப்படி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு தனித்தன்மை பேசுகிறோமோ, ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் உடல் நலத்தில் ஒரு தனித்தன்மை இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா உடலில் ஒரு தடதரப்பும் சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்கும், உடல் ஊட்டம் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கும் நம்ம சந்ததிக்கும் தொடர்ச்சி அந்த உணவு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்த ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ பெரிய அளவில் உடலில் நன்மைகளை பார்க்க முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பயோமேக்னிஃபிகேஷன், இந்த உயிருள்ள உடலில் எப்படி ரசாயனம் பெருக்கமடையுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். பெரும்பாலான நபர்கள் கவனிக்க தவறுற விஷயம் இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கே முக்கியமான விஷயமா வெளியில் வந்துச்சு உலகத்துக்கு அப்படின்னாக்க, பயோமேக்னிஃபிகேஷனுங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப காலமாகவே இருக்குது. இது 1950களில் அமெரிக்காவில் டிடிடி அந்த மருந்து தெளிக்கிறாங்க. அந்த டிடிடி இப்போ உலகம் முழுக்க கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்ட மருந்தாக ஆயிடுச்சு. அவ்வளோ மோசமான ரசாயன நச்சு. இதை சிவப்பு எறும்புகளையும் கொசுக்களையும் கட்டுப்படுத்துறதுக்காக கச்சா எண்ணெயோடு சேர்த்து இதை தெளிக்கிறாங்க. வான்வெளியில் தெளிக்கிறாங்க, ஏரியல் ஸ்ப்ரேயாக. அப்படி தெளிக்கும்போது நிறைய உயிரினங்கள் இறக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆய்வு என்ன அப்படின்னாக்க, ரச்சல் கார்சன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆய்வு, அது சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற பேரில் 1962 புத்தகமாக வெளியே வந்திருக்குது. ஒரு 4 வருட ஆய்வு பண்ணுறாங்க. அதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்க, அந்த டிடிடி தெளிக்கும் போது அது இலைகளில் போய் அப்படியே படிஞ்சிக்குது. இந்த இலைகளில் எந்த அளவுக்கு பூச்சி மருந்து இருந்துச்சோ, இந்த பூச்சி மருந்தை இந்த இலைகளை சாப்பிடும்போது அந்த புழுக்களோட உடலில் பூச்சி மருந்தோட வீரியம் கூடிடுது. இந்த புழுக்களை ராபின் பறவைகள் சாப்பிடுது. இது சாப்பிடும்போது ராபின் பறவையோட உடலில் எந்த அளவுக்கு வீரியம் இருந்துச்சோ புழுக்களோட உடலில், இதை விட வீரியம் கூடுதலாகிடுது ராபின் பறவைகளோட உடலில். இப்போ என்ன ஆகிடுது, ராபின் பறவைகள் இனப்பெருக்கம் பண்ணுறது இல்லை. அப்படியே இனப்பெருக்கம் பண்ணிச்சினாலும் முட்டையிடுறது இல்லை. அப்படியே ஒரு சிலது முட்டையிட்டுச்சினாலும் அது தோல் முட்டைகளாக இருக்குது. ஒரு சில முட்டைகள் மட்டும் லேசாக அந்த கடினமான முட்டையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவரதில்லை. ஒரு சில முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவந்தோடனே இறந்து போயிடுது. இப்படி அந்த ராபின் பறவை இனமே அழிவை சந்திச்சுது. இது அடிப்படையாக வச்சு தான் அந்த புத்தகம் வெளியே வந்துச்சு. இதுக்கு பிறகு தான் சூழலை காக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் ஒன்று உருவாக்குது. இது எந்த அடிப்படையில் இந்த ராபின் பறவைகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயோமேக்னிஃபிகேஷனுங்கிற அடிப்படையில். அதாவது இப்போது விவசாய நிலத்தில் நெல் பயிருக்கு ஒரு நச்சை போடுறாங்க, அல்லது மண்ணுக்கு அடியுரமாக ஒரு நச்சை போடுறாங்க. இப்போ மண்ணில் போடுற நச்சோட இதோட வீரியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10 ppm அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ppm அப்படின்னாக்க, ppm அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னா, மில்லியன்னாக்க 10 லட்சம். 10 லட்சத்தில் எத்தனை பங்கு ரசாயனம் இருக்குது அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு மண் எடுத்தோம்னா அந்த 10 லட்சம் பங்கில் 9,99,990 பங்கு நல்ல பொருளாக இருக்குது, மண்ணாக இருக்குது. ஒரு 10 பங்கு ரசாயனம் இருக்குது. இதுதான் 10 ppm. இதுவே அந்த பயிர் எடுத்துகிட்டு வளருது இல்லையா, நெல் பயிர் எடுத்துகிட்டு வளருது இல்லையா, இது வளரும் போது அதோட உடலில் போகும்போது இது 200 ppm ஆகிடுது. உள்ளே போகும்போது இந்த அடர்த்தி கூடுதலாகி ரசாயனம் பெருக்கமடையுது. அப்போ 200 ppm ஆகிடுது. 200 பங்கு இப்போ நச்சா இருக்குது. இதையே ஒரு புழு சாப்பிடும்போது
அந்த நெற்பயிரை இப்போ ஒரு புழு சாப்பிடுது அப்படின்னா இதோட உடலில் போகும்போது அது ஒரு 2000 ppm ஆகிடுது. இந்த புழுவை ஒரு பறவை சாப்பிடும்போது அது உடலில் பெருக்கம் அடைஞ்சி இந்த பறவையோட உடலில் அது ஒரு 10,000 ppm 50,000 ppm ஆகிடுது. இதை ஒரு மனிதர் சாப்பிடும்போது இவர் உடலில் இன்னும் கூடுதல் வீரியத்தோட பெருக்கம் அடைகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இப்படி பல்கி பல்கி பெருகி 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 இது பல படிநிலைகளில் பெருக்கமடையுது. ஒரு ரசாயனத்தை வெளியில் போட்டோம் அப்படின்னாக்க அதில் மண் வினை புரிஞ்சு நிலம் வினை புரியுது, தண்ணி வினை புரியுது, காற்று வினை புரியுது, சூரிய வெளிச்சம் வினை புரியுது. இப்படி பல விதமான வினை புரிதல் நடந்து அது செதையும், டைலூட் ஆகும். அப்படி டைலூட் ஆகி செதைஞ்சு போயிடும். ஆனால் இந்த உயிருள்ள உடலுக்குள்ள இந்த புறத்தாக்கம் எதுவுமே இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னாக்க இப்படி டைலூட் ஆகிறதுக்கு பதிலாக இது இறுகி இறுகி கான்சன்ட்ரேட் ஆகி வீரியம் மிகுந்ததாக மாறுது. அடுத்தடுத்த படிநிலைகளில் மேலே போக 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 இந்த ரசாயனத்தோட வீரியங்கிறது ரொம்ப கூடுதலாகிடுது. இன்னைக்கு எல்லா பக்கமும் பார்த்தா ரசாயனத்தில் விளைஞ்ச உணவுகளாக எல்லா பக்கமும் இருக்குது. இது நோய்க்கான அடிப்படை காரணியாக இன்னைக்கு மாறிடுச்சு. ரொம்ப எளிதாக எல்லா பக்கமுமே இப்போ கிட்டத்தட்ட இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பக்கம் வந்துட்டாங்க. இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இயற்கையில் விளைஞ்ச உணவு ரொம்ப எளிதாக கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த உணவை நம்ம தேடி எங்கே கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த தேடல் பண்ணோம்னா தான் நம்ம ஆரோக்கியத்தை தக்க வைக்க முடியும். உணவு உடலுக்காக பண்ணக்கூடிய ஒரே செலவு அது மட்டும்தான். வெளியில் போய் எத்தனையோ தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணிடுறோம். ஆனால் இந்த செலவு நம்ம பண்ணோம்னாக்க மெனக்கெட்டோம்னாக்க உடலில் ஆரோக்கியத்தை தக்க வைக்க முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இயற்கையில் விளைஞ்ச பொருட்கள் எப்போவுமே விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் துவரம்பருப்பு, இயற்கையில் விளைஞ்ச துவரம்பருப்பு 160 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே 170 ரூபாய்க்கு கிலோ விற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இயற்கையில் விளைஞ்ச துவரம்பருப்பு யாரும் கூடுதலாக புதுசாக வாங்கினாங்களா அப்படின்னா வாங்கலை. எப்போவும் யார் வாங்கினாங்களோ அவங்க தான் வாங்கினாங்க. அப்படி இயற்கையில் விளைஞ்ச கூடுதலானாலும் குறைவானாலும் யார் அதை தேடி நாட்டம் மிகுந்து வாங்குறாங்களோ இவங்க தான் எப்போவுமே வாங்கிட்டு இருக்காங்க. அது ஏன் சில பொருட்கள் மட்டும் அரிசியெல்லாம் பார்த்தோம்னா இப்போ விலை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சிலரோட கருத்து இருக்குது. ஏன் விலை கூடுதலாக தெரியுது அப்படின்னாக்க இப்போது ஒரு தொகை செலவாகுது. விவசாயம் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 செலவாகுது அப்படின்னாக்க இதிலேருந்து வரக்கூடிய வருவாய் ஒரு 40,000 50,000 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை தொடர்ந்து செய்ய முடியும். ஆனால் இதை விட குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. அது வாழ்வாதாரமாக ஒருத்தர் வச்சுக்க முடியாது. இப்போ இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய நபர்கள் விழிப்புணர்வு மிக்கவங்களா தெளிவுடைய நபர்களாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன், என்னோட உழைப்பையும் நான் போட்டிருக்கேன். ரசாயன வேளாண்மை செய்யக்கூடிய அவரோட உழைப்பை கணக்கு பண்ணுறது இல்லை. இப்போ இவரோட உழைப்பையும் கணக்கு பண்ணுறாரு, இவ்வளோ செலவாயிருக்கு எனக்கு அப்படின்னாக்க எனக்கு இந்த தொகை வந்தால் தான் நான் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறார். எல்லா பொருட்களுக்கும் யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க விலை தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் உணவுப் பொருளுக்கு யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து தீர்மானம் பண்ணுறாங்க. அது விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாமல் அவங்க விவசாயிகள் நிலத்தை விட்டு வெளியேறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் முடிவு பண்ணுறாரு இல்லையா, இந்த விலைங்கிறது அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கானது, அவர் உழைப்புக்கானது, அவ்வளோதான். அதனால் வெளியில் ஒரு 40 ரூபாய் கிடைக்கிற அரிசி இங்கே ஒரு 70 ரூபாய்க்கோ 80 ரூபாய்க்கோ இப்படி வந்துடுது அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய உழைப்பு. அப்போது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. விவசாயிகளை விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றியாச்சுன்னா என்ன நடக்கும், விவசாய நிலமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரு நிறுவனங்களோட கைகளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பெரு நிறுவனங்களோட கைகளுக்கு மாறிடுச்சுன்னா இன்றைக்கி 1 கிலோ அரிசி நமக்கு 70 ரூபா 80 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இதுவே 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து அந்த 1 கிலோ அரிசியை வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும், நெருக்கடி ஏற்படும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி விவசாய நிலம் நம்ம கையில் இருக்காது, யாரோ கம்பெனிகள் கையில் இருக்கும், அவங்க தான் விலையை தீர்மானம் பண்ணுவாங்க. இன்றைக்கி விதை நம்ம கையில் இல்லை. அதான் நம்மளோட அப்பவே சொன்னார், விதைகளே பேராயுதம் அப்படின்னாரு. இன்றைக்கி இருக்க பெரிய ஆயுதம் நம்மக்கிட்ட விதைகள் தான். ஏன் அப்படின்னா விதையை வச்சு தான் உணவு இருக்குது. விதை நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னாக்க உணவு சுதந்திரம் நம்ம கையை விட்டு போயிடுது. அப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாம் ஹைப்ரிட் விதைகளாக வந்துருச்சு. அது மறுபடி போட்டு இதையே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னாக்க அந்த விளைச்சல் கொடுக்காது. அது ஒவ்வொரு முறையும் கம்பெனிகள்கிட்டேருந்து விதையை வாங்கணும். பாரம்பரிய விதை மாதிரி திரும்ப திரும்ப போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் கம்பெனிகள்கிட்டேருந்து விதையை வாங்கணும். அப்போது கம்பெனி விதையோட விலையை தீர்மானம் பண்ணும். அப்போ 1 கிலோ விதை 50,000 அப்படின்னாக்கா அதை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அதை வாங்க முடியாதப்போ இவர் விவசாயம் செய்கிறத விட்டுட்டு
வெளியே வந்துடுவார். அப்போ கம்பெனிகள் மட்டுமே விவசாயம் செய்யும். முன்னாடி விதைகள் மக்கள் கையில், விவசாயிகள் கையில் இருந்துச்சு. இவங்க அடுத்த பருவத்துக்கு போட்டு விளைச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ விதை இல்லை, ஒவ்வொரு முறையும் கடையில் போய் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விதை இருக்குது, விவசாயிகள் கையில் இருக்குது. அந்த விதையவும் அப்புறப்படுத்துகிற வரைக்கும் இந்த விதைகள், கம்பெனிகளோட விதைகள் இந்த விலையில் கிடைக்கும். இதுவும் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு இந்த விலையில் கிடைக்காது. இன்றைக்கி நெல்லில் எடுத்துக்கிட்டோம்னாக்க லட்சக்கணக்கான ரகங்கள் இருக்குது, 2.5 லட்சம் ரகங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப சொற்பமான 100 ரகங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கும். மற்ற எதுவுமே இப்போ பயன்பாட்டில் இல்லாமல், புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு நெல் ரகமும் ஒவ்வொரு உடல் நலத்துக்கு தேவையானது. இப்போது கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுப்பாங்க, அதுவே கர்ப்பிணிகளாக இருக்க பெண்களுக்கு பூங்காறு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும், அதுவே இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரும்புருவை கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருந்துச்சு. நோய் எதிர்ப்பாற்றல் வேணுமா, கருப்பு கவுனி அரிசி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரிசி இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விளையக்கூடிய அரிசி ரகங்கள் இருந்துச்சு. தாமரை போல் அந்த மடுமுழங்கி ரகங்கிறது தாமரை போல் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் மேலே வளர்ந்து நிற்கும். மலையில் வளரக்கூடிய ரகங்கள் இருந்துச்சு. ஒரு 8 அடிக்கு வளரக்கூடிய ரகங்கள்லாம் இருந்துச்சு. இப்படி பலவிதமான வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடியது, உப்பை தாங்கி வளரக்கூடியது, பனியை தாங்கி வளரக்கூடியது, இப்படி பலவிதமான ரகங்கள் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே வழக்கொழிஞ்சு ரொம்ப சொற்பமான ரகங்கள் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இங்கே மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்தாங்க. உலகம் முழுக்க கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடும் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால ஏற்படுற உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூட. அதனால பயிர்களில் ஏற்படுற கலப்பு, அந்த ஒரிஜினாலிட்டி போயிடுங்கிறது பெரிய தாக்கம். இதனால உயிர் பன்மையும், அந்த பயோடைவர்சிட்டிங்கிறது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. இப்படி பல பாதிப்புகள் இருக்கிறதுனால இதை அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு கடும் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் அதை அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சி நடந்துச்சு. ஏற்கனவே பேட்டி காட்டனில் அது அறிமுகப்படுத்தப்பட்டு, அந்த பேசிலஸ் துரங்கியன்சிஸ் அப்படிங்கிறது தான் பேட்டிங்கிறது. அந்த பேட்டி காட்டன் பருத்தியை அறிமுகப்படுத்தி அந்த மரபணு மாற்றப்பட்ட பருத்தியை இப்போ எல்லா பக்கமும் பரவலாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 99% மேலே பேட்டி பருத்தி மட்டும்தான் சாகுபடியில் இருந்துகிட்டு இருக்குது. சாதாரண பருத்தி, நாட்டு பருத்தி இருக்குது அப்படின்னாக்க இந்த பேட்டி பருத்தியிலேருந்து போகக்கூடிய அங்கே அயல் மகரந்தம் நடந்து அங்கேயும் ஜீன்கள் பரிமாறப்பட்டு அதுவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அந்த வயல்களில் வேலை செய்கிறவங்களுக்கு தோலில் அரிப்பு, எரிச்சல் ஏற்படுது. அந்த அறுவடை பண்ண வயலில் போய் மேய்ஞ்ச ஆடுகள், ஆந்திராவில் 500 ஆடுகள் ஒரே நேரத்தில் செத்து போச்சு. அப்போ மரபணு மாற்றப்பட்டதில் இவ்வளோ பாதிப்புகள், சிக்கல் இருக்குது. எங்கே மரபணு மாற்றத்தை அறிமுகப்படுத்தினாங்களோ கூடுதலாக மகாராஷ்டிரா மாநிலம், அங்கே நிறைய உழவர்கள் இங்கே மரபணு மாற்றப்பட்ட பருத்தியை சாகுபடி செஞ்சாங்க. அந்த அமெரிக்க காய்ப்புழு தாக்காது, அதுக்கான ஒரு ரசாயனத்தை சுரக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் இந்த பயிரை உருவாக்கியிருக்கோம். இந்த பயிர் ஒரு ரசாயனத்தை சுரந்துக்கிட்டே இருக்கும், இது அமெரிக்க காய்ப்புழுவை சாப்பிட அனுமதிக்காது அப்படின்னாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பருவத்திலேயே அந்த அமெரிக்க காய்ப்புழு அதுக்கு எதிர்ப்பாற்றலை வளர்த்துக்கிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிது. இப்போ எப்போவும் தெளிக்கிற மருந்தை அமெரிக்க காய்ப்புழுக்கு அதை தெளிக்கிறாங்க, காய்ப்புழு கட்டுப்படலை. 8 மடங்கு கூடுதலாக மருந்துகளை தெளிச்சிருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு பாட்டில் வாங்குகிற இடத்துல 8 பாட்டில் வாங்கினார்னா எவ்வளோ தொகை அவர் செலவு பண்ண வேண்டியிருக்கும் மருந்துகளுக்காக. இவ்வளோ தொகை செலவு பண்ணி கடைசியில் கடனாளி ஆகிட்டார். வாங்கின கடனை கட்ட முடியல, மறுபடி கடன் வாங்குறாரு. அடுத்த சீசனில் நமக்கு வருவாய் வந்துடும், அதுலேருந்து கடனை அடைச்சிடலான்னு முயற்சி பண்ணுறாரு. அடுத்த பருவமும் இதே மாதிரி ஆயிடுது. இப்படி ஆகி லட்சக்கணக்கான உழவர்கள் இந்தியா முழுக்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோத்துக்கும் காரணம் இந்த மரபணு மாற்றப்பட்டதாக ஆயிடுச்சு. அதனால தான் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை இந்தியாவில் அனுமதிக்கிறதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதே எதிர்ப்பு காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருக்கும்போது, ஜெயராம் ரமேஷ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆய்வுக்காக வந்தார். கருத்து கேட்பு கூட்டத்துக்காக கத்திரிக்காயை அனுமதிக்கிறது, மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை அனுமதிக்கிறது சம்மந்தமான ஆய்வுக் கூட்டம். எதிர்ப்பு கடுமையாக வந்ததுக்கு பிறகு ஆய்வுக் கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி பல இடங்களில் நடக்கிற ஆய்வுக் கூட்டங்களில் அவர் முன்னாடி கொண்டு பல கத்திரி ரகங்களை காமிக்கிறாங்க. ஒரு கத்திரி ரகம் நீளமாக இருக்குது, ஒன்று
குட்டையாக இருக்குது, ஒன்று ரவுண்டாக இருக்குது, ஒன்று முட்டை வடிவத்தில் இருக்குது, இப்படி பல வடிவங்கள். ஒன்று மஞ்சளாக இருக்குது, ஒன்று வெள்ளையாக இருக்குது, ஒன்று பச்சையாக இருக்குது, ஒன்று வெளியில் பச்சையாக இருக்குது, பல நிறங்கள். ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று சுரக்காய் சைஸுக்கு இருக்குது, ஒன்று சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு இருக்குது. இப்படி பல விதமான கத்திரி ரகங்கள். ஒன்று வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, ஒன்று வெயிலை தாங்கி வளரக்கூடியது. இப்படி எல்லா ரகங்களுமா சேர்த்து இந்தியாவில் ஆவணப்படுத்தப்பட்ட கத்திரி ரகங்கள் மட்டும் 1650 ரகங்கள் இருக்குது கத்திரியில் மட்டும். இப்படி ஒவ்வொரு பயிர்லையும் அத்தனை ரகங்கள் இருக்குது. இந்த அத்தனை ரகமும் ஒரே விதமான வேலையை தான் உடம்புல செய்யுமா? கத்திரிக்காய் செய்யக்கூடிய ஒரே கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய்க்கும் ஒரே வேலை தானா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி இல்லை. ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எப்படி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு தனித்தன்மை பேசுகிறோமோ, ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் உடல் நலத்தில் ஒரு தனித்தன்மை இருக்குது. இது எதுவும் இப்போ நமக்கு இல்லாமல் இன்னைக்கு அழிஞ்சு மிக சொற்பமான ரகங்களாகி இன்னைக்கு ஹைபிரிட் ரகங்கள் மட்டுமே கிடைக்கிற மாதிரி கூட ஆயிடுச்சு. இந்த ஹைபிரிட் ரகங்களுக்கும் பாரம்பரிய ரகங்களுக்கும் உடல் அளவில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இதில் நீங்கள் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரே அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா சொல்லும். ஆனால் உடல் அளவில் அப்படி தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வாழைப்பழம், பாரம்பரிய ரகத்தில் உள்ள ஒரு வாழைப்பழம் இந்த சைஸில் இருக்குது அப்படின்னாக்க, இந்த சைஸில் இருக்கிற வாழைப்பழத்தை இவர் 2 இது சாப்பிட்டா இவருக்கு போதுமான ஆற்றல் கிடைக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ பெருசில் வாழைப்பழம் வந்துருச்சு. இந்த வாழைப்பழம் ஒரு 4 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் இந்த சின்ன சைஸில் இருந்த அந்த ஒரு வாழைப்பழத்தில் சாப்பிட்டா ஆற்றல் கிடைக்கும். அப்படின்னா 2 வாழைப்பழம் சாப்பிடணும் இல்லையா சின்னதில். இவர் இப்போ 8 வாழைப்பழம் பெருசில் சாப்பிடணும். இப்போ சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அப்போது ஆற்றல் பற்றாக்குறையினால் உடல் நலிவடைகிறது நல்லாவே பார்க்க முடியும். இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இருக்கிற அரிசி ரகங்கள், ஹைபிரிட் ரகங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடலில் ஒரு தடதடுப்பும் சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்கும், உடல் ஊட்டம் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவே பாரம்பரிய பயிர் ரகங்களை, அரிசி ரகங்களை சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஊட்டமாகவும் வலுவாகவும் இருக்கிறத கவனிக்க முடியும். உணவோட அளவு குறைஞ்சிடும். அங்கே 3 கரண்டி சாப்பிட்றவர் ஹைபிரிட் அரிசி ரகத்தை ஒரு 3 கரண்டி சாப்பிட்றவர், பாரம்பரிய அரிசி ரகம்னா 1 கரண்டி சாப்பிட்டா போதும். அவர் 6 இட்லி சாப்பிட்றவர் 2 இட்லி சாப்பிட்டா இவருக்கு போதும்னு ஆகிடும். அந்தளவுக்கு ஆற்றல் பூர்த்தி ஆகிடும். உடலில் அந்தளவுக்கு சுறுசுறுப்பு இருக்கும். ஏன்னா இதில் ஆற்றல் கூட. இந்த ஆற்றல்ங்கிறது கண்ணுக்கு தெரியாதது ஆற்றல் வடிவம். அந்தளவுக்கு ஆற்றல் மிக்க உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் நாம் மறுபடி உணவுகளை கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா தான் ஏற்கனவே இதை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் தொடர்ச்சி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். நாம் இதை வாங்கலை அப்படின்னாக்கா அவங்களும் அந்த தொடர்ச்சி அந்த வேலையில் செய்ய முடியாது. அப்போ நமக்கும் நம்ம சந்ததிக்கும் தொடர்ச்சி அந்த உணவு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இயற்கையில் விளைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது, அது பாரம்பரிய பயிர் ரகத்திலேருந்து விளைஞ்சதா அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடும்போது நம்ம உடல் நலத்தை மேம்படுத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம உணவில் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம். நம்ம இன்றைக்கே செய்ய ஆரம்பித்தோம்னாக்க அடுத்த ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ பெரிய அளவில் உடலில் நன்மைகளை பார்க்க முடியும். நல்லது.